மாந்தர்களின் பாவக்கரை தீர்க்க வரம் வேண்டி தவமிருக்கும் கல்வாரி காலம் தான் இந்த வருடத்தின் மார்ச் மாதம். நார்த்திசையிலும் உள்ள பக்தர்களின் பாவ பழுவை குறைக்க பாவக்கரையற்ற மதுரவாயில் புனித அந்தோணியார் வல்லமையோடு அதிசயங்கள் செய்ய அழைக்கிறார். விடையில்லா கேள்விகளுக்கு வேள்வியாகவும் திருவிழா பிரச்சனைகளுக்கு தீர்க்கதரிசியாகவும் மிளிர்ந்து தவக்கால சிந்தனைகள் உங்கள் உள்ளத்தில் ஒளிர்ந்து மனமாற்றம் பெற்று பிறரன்பு பணி செய்ய பிணி தீர்க்க காத்திருக்கிறார். உங்கள் குறைகள் நிறையாக்கி இரக்கம் பெற மாட்சியோடு இயேசுவை கையில் ஏந்தி உங்கள் அனைவரின் வருகைக்காக மதுரவாயில் முகப்பில் தவக்கால தொடக்கத்தில் தவமாய் காத்திருக்கிறார் அற்புதங்கள் புரியும் அற்புதர். மதுவை புனித அந்தோணியார் வாழ்த்தி போற்றிடுவோம். மதுவை புனித அந்தோணியார் வாழ்த்தி போற்றிடுவோம். தூயவர் பரிசுத்தர் தந்தை எப்போது தேரை மந்தளிக்கிறார்கள். தந்தை மகன் தூய பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரோடும் இருப்பாராக. ஜெபிப்புமாக. தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காகவும் நேரத்திற்காகவும் கண்டு செலுத்துகின்றோம். எங்களுடைய பாதுகாவலர் கோடி அற்புத புனித அந்தோணியருடைய நாளிலே நாங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, மேலான கிருபையை நாடி வந்திருக்கிற முது பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதித்து எங்கள் குடும்பங்களுக்கும் உறவுகளுக்கும் நாங்கள் மேற்கொள்கின்ற எல்லா முயற்சிகளிலும் வெற்றியையும் நிம்மதியையும் சமாதானத்தையும் ஆற்றலையும் நிறைவான சந்தோஷத்தையும் கொடுக்க ஜெபிக்கிறோம். எங்கள் புனிதர் வழியாக தொடர்ந்து எங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆஸ்வதித்து நாங்கள் மேற்கொள்ள இருக்கிற இந்த பக்தி முயற்சியில் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். இந்த தேரினை உற்று நோக்க இருக்கிற இந்த தேர் பவனிலே பங்கெடுக்கிற எல்லா உள்ளங்களையும் விடாமை ஆஸ்வதித்து உமது பரிசுத்தமான ஆசீர்வாதத்தால் வழிநடத்த ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் இந்த திருத்தேரினரையும் இந்த தேரினை உற்று நோக்குகிற நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோணியாரே வாழ்க 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 அந்தோணியாரே. இப்போது நாம் பவனியில் கலந்து கொள்வோம். முதலில் பலிப்பிட சிறுவர்கள், அதைத் தொடர்ந்து சிறுமியர்கள், அதைத் தொடர்ந்து பெண்கள், அதைத் தொடர்ந்து ஆண்கள், அதைத் தொடர்ந்து தேரனை நாம் பவனியாக தூக்கி கொண்டு வருவோம். பாடல்களை பாடிக்கொண்டு ஜெபமாலை பிரார்த்தனை ஜெபிக்க கேள்வோம். பாடல். புனிதரின் புனிதர்
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகை படைத்த தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த தவத்திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தருமத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரும நெறியில் மாறா மனதினை உடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின்ப ஆசையினை வென்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நவ விண்மீனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிந்து பேசும், பரிந்து பேசும், பரிந்து பேசும். புனித அந்தோணியாரே, பரிந்து பேசுக. பரிந்து பேசும், பரிந்து பேசும். பரிந்து பேசுங்க. புனித அந்தோணியாரே, பரிந்து பேசுக. புனிதம் இந்த வாழ்வில் வந்து போகும்போது புனித அந்தோணியாரே, பரிந்து பேசுங்க. உயரம் இந்த வாழ்வில் வந்து போகும்போது புனித அந்தோணியாரே, பரிந்து பேசுக. பாவிகளுக்கு வெளிச்சம் தருகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போவோர்க்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்குகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணம் அடைந்தோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடருக்கு பார்வை அளித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேதனை இந்த வாழ்வில் வந்து போது புனித அந்தோணியாரே, பரிந்து பேசுங்க. சோதனை இந்த வாழ்வில் வந்து போகும்போது புனித
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவரத்தாரின் மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைநூலின் காவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீக்கிணங்களை ஒளித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போவோர்க்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித அந்தோணியாரது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது திருச்சபை எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உமது உதவியால் என்றும் மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சின்ன பசங்க முன்னாடி வந்துருங்க, கொஞ்சம் நிறைய இடங்கள் இருக்கிறது, பின்னாடியே உட்காராதீங்க. அதனால தயவுசெய்து கொஞ்சம் கேப்பை ஃபில் பண்ணுங்க, பின்னாடி அவர்களுக்கு எளிதாக இருக்கும். இப்போது நாம் வருகை பாடலுக்கு எழுந்திருப்போம். வருகை பாடல் குட்டீஸ்லாம் முன்னாடி அனுப்பிச்சுடுங்க, சின்ன பசங்க முன்னாடி எல்லாம் நிறைய பேர் அனுப்பிச்சுடுங்க எல்லாரையும். மிக பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மார்ச் மாதத்துடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமை குடியேற்பதாம் புனித அந்தோணியாருடைய சிறப்பு மிக்க நாளில் நாம் அனைவரும் அவருடைய பாதத்திலே அண்டி வந்திருக்கிறோம். நாம் கேட்டு அநேக காரியங்களை நமக்காக பரிந்து பேசி பெற்றுக் கொடுத்து கொண்டிருப்பவர் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமாய் நம்மை நம் குடும்பங்களையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்ப அவருடைய அருளை அண்டி வந்திருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே நம் மத்தியிலே இந்த மாலை திருப்பலியை தலைமை ஏற்று வழி நடத்த வந்திருப்பவர் அருள் தந்தை செல்வராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தற்சமயம் நம்முடைய பூந்தமல்லி தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரியிலே இறையியல் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பல இடங்களுக்கு சென்று அவனுடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாளிலே நம் மத்தியிலே நம் பங்கிற்கு வருகை தந்திருக்கிற தந்தையருடைய அன்போடு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவரை வருக வருக என்று வரவேற்போம்.
அவர் வழியாக இந்த நாளிலே நமக்கு நிறைவான ஆசிரை ஆண்டவர் புரியும்படியாய் மன்றாடும். இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக ஆண்டவருடைய திருப்பிடத்தின் முன்பாக இணைந்து வந்திருக்கிறோம். கரங்களை குவிப்போம், கண்களை மூடுவோம். நம்மை படைத்து பராமரித்து அன்பு செய்து ஆசீர்வதிக்கிற எல்லாம் வல்ல கடவுளிடத்துல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் உறவுகளையும் நம் பணிகளையும் ஒப்பு கொடுத்து இறைவன் நம்ம எல்லோரும் விரைவாக ஆசீர்வதிக்க பக்தியோடு ஜெபிப்போம். திருப்பாடல் 43 இறைவசனம் 4 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். என் மன மகிழ்ச்சியாக இறைவனிடம் நான் செல்வேன். ஆமன்புக்குரியவள, நம்முடைய மகிழ்வு, வாழ்வு, ஆற்றல் எல்லாமே நம் ஆண்டவர் தான். அவரிடத்திலே வர வேண்டும், அவரிடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்தவர்களாக நம்மையை முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த கல்வாரி பலியில் இணைந்து பக்தியோடு ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையில் பிரியமானவர்களே, இது திருப்பலியானது இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்காகவும், முக்கியமாக நம்முடைய அந்தோனியாரின் பரிந்துரையால் கிடைத்த அனைத்து நலனுக்காக நன்றி கூறும் நல்ல உள்ளங்கள். இன்னாசி, பிரான்சிஸ் பபியானா, சிஸ்டர் சில்வியா மேரி, ஜான் பிரிட்டோ, அல்போன்ஸ் மேரி, ஆண்ட்ரே, ஆப்ரஹாம் ஸ்மைலாராணி, இமானுவேல், சில்வன் மேரியோ, லியோ சங்கீதா, மிராக்லின், சர்வேஸ், பாலகணபதி, சோனி தெரஸ் திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும், சுவைக்கின் ஏசம்மாள், இருதயமைக்கில் மரியம்மா குடும்பத்தார், ரீகன் குடும்பம், டேவிட் குடும்பம், சிஏ ராஜ் அற்புதமேரி குடும்பத்தார், மரிய எடிசன் புனிதா குடும்பத்தார் நன்றியாக ஒப்பு கொடுத்து செல்கின்றார்கள். மேலும் திருப்பலியானது மார்ஷல் ஜோ ஆண்டனி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டியும், லிங்கம் பாண்டி உடல் சுகம் பெற வேண்டியும், கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், SS சமணசுநாதன் உடன் நலம் வேண்டி வேலை வாய்ப்பு வேண்டியும், சேலம் மெர்லின் அரசு வேலை விரைவில் கிடைக்க வேண்டியும், பிரின்சி மெர்லின் சுகப்பிரசவம் நடைபெற வேண்டியும், சதீஷ் பாபு ஜான்சி குடும்ப சமாதானம் வேண்டியும், ஜெயக்குமார் ரோஸ்லின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஷீனா சவேரா நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற வேண்டியும், ஏ சந்துரு 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும், பாப்பாத்தி சாத்தானின் பிடியிலிருந்து விடுபட வேண்டியும், கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஆண்டனி விரைவில் நல்ல கண் பார்வை பெற வேண்டியும், எஃப்ரின் பிரான்சிஸ் தெய்வ பக்தியில் சிறந்து விளங்க வேண்டியும், 12ஆம் வகுப்பில் நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும், அலெக்ஸ் யூரோப் வேலை விசா கிடைக்க வேண்டியும், அந்தோனிசாமி விரைவில் வீடு கட்ட வேண்டியும் ஒப்பு கொடுத்து செப்பிக்கின்றார்கள். மேலுமாக திருவிளையானது மேரி பிரான்சிஸ் மற்றும் அனைத்து ஆன்மாக்களின் ஆன்ம இளையப்பாற்றுக்காகவும், ஆரோக்கிய ராஜ் ஆன்ம இளையப்பாற்றுக்காகவும், மதலை முத்து, பால் சிலுவை முத்து, ஆரோக்கிய மேரி, ரோஸ் மேரி ஆன்ம இளையப்பாற்றுக்காகவும், தெரசம்மா, செல்வதுரை, விஜய் பிரான்சிஸ் ஆன்ம இளையப்பாற்றுக்காகவும், ஏ சேவியர் சேலம் ஆன்ம இளையப்பாற்றுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை உமது திரு அவைக்கு மறைவழுநராக கொடுத்தீரே. ஆவியாரின் அருளால் தூண்ட பெற்று அவர் எங்களுக்கு போதித்தது எங்கள் இதயங்களில் என்றும் நிலைத்திருப்பதாக. உமது கொடையால் அவரை நாங்கள் பாதுகாவலராக பெறுவது போல உமது இரக்கத்தை பெற பாதுகாப்பாளராகவும் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கட்டளைகளை பின்பற்றுவதே பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. திருச்சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும். கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும். அன்புக்கு கைமாறு செய்வது மாவு படையல் அளிப்பதற்கு இணையாகும். தர்மம் செய்வது நன்றி பலி செலுத்துவதாகும். தீச்செயலை விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது. அநீதியை கைவிடுதல் பாவ கழுவாய் பலியாகும். ஆண்டவர் திருமுன் வெறுங்கையோடு வராதே. கட்டளையை நிறைவேற்றவே பலிகளையெல்லாம் செலுத்து. நீதிமான்கள் காணிக்கைகளை செலுத்தும் போது பலிபீடத்தில் கொழுப்பு வழிந்தோட உன்னத இறைவன் திருமுன் நறுமணம் எழுகிறது. நீதிமான்களின் பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதன் நினைவு என்றும் நீங்காது. ஆண்டவரை தாராளமாய் மாட்சிமைப்படுத்து. உன் உழைப்பின் முதற்கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே. கொடை வழங்கும் போதெல்லாம் முகை மலர்ச்சியோடு கொடு. 10 பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு. உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு. உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு. ஆண்டவரே கைமாறு செய்பவர், 7 மடங்கு உனக்கு திருப்பி தருபவர். ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே, அவர் அதை ஏற்க மாட்டார். அநீதி பலியில் நம்பிக்கை வைக்காதே. ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார், அவரிடம் ஒரு தலை சார்பு என்பதே கிடையாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்து எம்பும், ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். பல்லவி. மக்களே கேளுங்கள், நான் பேசுகின்றேன். இஸ்ரேலே, உனக்கு எதிராய் சான்று கூற போகின்றேன். கடவுளாகிய நானே உன் இறைவன். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. பல்லவி. நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதற்கு உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள்.
நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேய்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருள் மீட்பும் கண்டடிபர். பல்லவி. உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வசனங்கள் 28 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு நிறை பக்தர்களே, மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் எல்லோருமாக இணைந்திருக்கிறோம் இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. அன்புக்கு நியவல நாளில் வாசியை கேட்ட இறை வார்த்தைகளில் இருந்து ஒரு சில கருத்தை மட்டும் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக உங்களையும் உங்கள் பங்கு தந்தையும் பாராட்ட நான் விரும்புகிறேன். இவ்வளவு அழகாக நேர்த்தியாக பங்கேற்கிற உங்களுடைய இந்த வழிபாட்டு முறையை பார்க்கிற போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. பல்வேறு தருணங்களில் பல்வேறு பங்குகளில் இவ்வளவு அழகாக பங்கேற்காத சூழ்நிலையில் உங்களை அழகாக உருவாக்கி இருக்கிற உங்கள் பங்கு தந்தையையும் உதவி பங்கு தந்தையையும் இங்க இருக்கிற அடு சகோதரிகள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து கடவுள் உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகத்தில ஒரு விசுவாச வாழ்வில நீங்களும் நானும் வளர்கிற போது நாளை திரு அவையின் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாக நாம் மாறுகிறோம்.
எனவே பிரியமான பிள்ளைகளே, தொடர்ந்து இப்படியாக எல்லா ஆன்மீக காரியங்களிலும் அற்புதமாக அழகாக ஆண்டவரை அனுபவிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவள, இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட அற்புதமான இறை வார்த்தைகளிலிருந்து ஒரு கருத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய முதல் வாசகத்துல சீராக்கி 4 நூல் புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். அதில் அடிக்கடி வந்த ஒரு வார்த்தை, நாம் கடவுளுக்கு கணக்கு பார்க்காமல் கொடுக்க வேண்டும், நிறைவாக கொடுக்க வேண்டும். நாம் அதிகமாக கொடுக்கிற போது மட்டும்தான் ஆண்டவர் நம்மை அபரிவிதமாக ஆஸ்வதிப்பார். நம்முடைய கடவுள் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக கொடுக்கிற அற்புதமான கடவுள். நமக்கு கிள்ளி கொடுக்கிற கடவுள் அல்ல, மாறாக அள்ளி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய சிந்தனை, சொல், செயல் அத்தனையிலுமே கடவுள் நமக்கு செய்த ஏராளமான ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிற மக்களாக நீங்களும் நானும் வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. எனவேதான் கிறிஸ்துவ வாழ்வு என்பது கொடுப்பதை அடிப்பதையாக கொண்டிருக்கிறது. அதுதான் நற்கருணை. நற்கருணையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே முழுமையாக கொடுத்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிப்பது போல, கடவுள் உலகின் மீது கொண்ட அன்பினால் இந்த உலகை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகிறார். ஆக அனுப்புதல், கொடுத்தல், அது எல்லாமே ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு. இன்று கடவுள் நம்ம நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். திருப்பாடல் 128:5 நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தலைமுறை தலைமுறையாக நான் ஆசீர்வதிப்பேன் என்கிற அற்புதமான வார்த்தைகள். காரணம், கடவுள் நம்மோடு இருந்து நமக்கு கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுளாக இருக்கிறார். தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு 2ஆம் திருமுகம் அதிகாரம் 9:7 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம், முகமலர்ச்சியோடு கொடுப்பவர் கடவுளின் அன்புக்குரியவராக இருக்கிறார். அன்புக்குரியவர நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம மத்தியில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது இப்படிப்பட்ட சிறப்பான நாட்களில காணிக்கை எடுக்க வருகிற போது நம்முடைய பைகளில் இருந்து நாம் எதை எடுத்து ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்? பல தருணங்களில் 10 ரூபாய் காயினா இருக்கும் அல்லது 20 ரூபாய் நோட்டா இருக்கும். அதுக்கு மேல கொடுப்பதற்கு நாம் மனமில்லாதவர்களாக இருக்கிறோமே தவிர, நம்முடைய கடவுள் இவற்றையெல்லாம் எதிர்பார்க்காமல் நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்கிற கடவுளாக இருக்கிறார். ஆக நாம் நம்முடைய கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நாமும் மனம் உவந்து கொடுக்க வேண்டும். இதைதான் இனி நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். பேதுரு சொல்லுகிறார், இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே என்று சொல்லுகிற போது பேதுரு நினைத்தார், ஆண்டவர் நம்மை பாராட்டுவார், நம்ம இன்னும் உற்சாகப்படுத்துவார் நினைத்தார். ஆனால் ஆண்டவர் வித்தியாசமான முறையில இம்மையில் 100 மடங்கு திரும்ப பெறுவாய் என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரியவளே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்வை வாழ நாம் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம். அதுவும் சிறப்பாக நாளை தவ காலத்தை தொடங்க போகிறோம். தவ காலத்தின் 3 தூண்களாக இருக்கிற ஜெபம், தபம், அப்புறம் தர்மம், 3 முக்கியமான காரியங்களில் நாம் ஈடுபட இருக்கிறோம். ஜெபம் கண்டிப்பாக செய்ய வேண்டும், தப முயற்சிகள் செய்ய வேண்டும், அதை நோன்பிருத்தல். இன்னும் சிறப்பாக அதனுடைய செயல்பாடு எதில் வெளிப்படும் என்று பார்க்கிற போது, நாம் தான தர்மங்களை செய்கிற போது, நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய சிறிய சகோதரர்களுக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற அற்புதமான வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் கொடுப்பதற்கு முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவள, 2 அற்புதமான உதாரணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. நான் 2013ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு 1 மாத காலம் ஆகிறது. நான் சகோதரராக இருந்த போது மீனம்பாக்கம் பங்குல என்னுடைய களப்பணிக்காக நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அங்க இருக்கிற எல்லோரும் எனக்கு பழக்கம். அதில் ஒரு சகோதரி, மீனம்பாக்கத்தில் இருப்பவர்கள், அவருடைய குடும்பத்தில இருக்கிற எல்லோருக்கும் உடல் சுகம் இல்லாமல் போகிறது. என்னை தொலைபேசியில தொடர்பு கொண்டு, ஃபாதர், பிரதர் தான் கூப்பிடுவாங்க, பிரதர், எங்க குடும்பத்தை எல்லாரும் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, ஏதாவது உதவி செய்யுங்கள், கொஞ்சம் காசு இருந்தா கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது என்னிடம் பெரிதாக பணம் இல்லை. என்னிடம் இருக்கிற எல்லா பணத்தையும் சேர்த்து என்னுடைய தந்தையிடம் கொஞ்சம் வாங்கி ஏறக்குறைய 10,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு நான் பூந்தமல்லிக்கு திருமணத்திற்காக செல்ல இருப்பதால் அவரிடம் சொன்னேன், நீங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாங்க, நாங்க வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படி என்று அவர்களை அழைத்தேன். ஏறக்குறைய 3:30 மணிக்கு அவர்கள் வருகிறார்கள் மதியம். நான் சென்று அந்த சகோதரியும் கொடுத்து விட்டு நான் திருப்பள்ளிக்கு சென்று விட்டேன். திருப்பள்ளி முடித்து விட்டு பூந்தமல்லியில் மீண்டுமாக என்னுடைய ஊருக்கு செல்வது ரொம்ப நேரமாகும் என்பதால் நான் செங்கல்பட்டுல இருக்கிற பேராலயத்து தங்குவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அங்கே சென்று தங்கியிருந்த நேரத்துல அப்பொழுது அந்த பேராலயத்தின் அதிபராக இருந்தவர் தற்பொழுது வேலூர் மறை மாவட்டத்தின் ஆயராக இருக்கிற மேதகு டாக்டர் அம்ப்ரோஸ் அவர்கள் என்னை அழைத்து,
தம்பி நான் உங்களுடைய குருப்பட்ட நிகழ்வுக்கு எதுவுமே கொடுக்கல, இந்தாங்க நீங்க இந்த காசை வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்தார். நான் முதல்ல வேண்டாம் என்று சொன்ன, இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லும் போது அதை வாங்கி எண்ணி பார்த்த போது ஏறக்குறைய 10,000 இருந்தது. அன்புக்கு நீவல நாம் எவ்வளவு கொடுக்கிறோமோ அதை விட அதிகமாக கடவுள் கொடுப்பார். எனவே கொடுப்பதை பற்றி நாம் கவலைப்படவே தேவையில்லை. நான் ரோம் நகருக்கு படிக்க சென்ற போது ஏறக்குறைய 27 லட்சத்துக்கு மேலாக நான் படிப்பதற்கான செலவை ஒரு நிறுவனம் ஏற்றுக்கொண்ட. ஆக நாம் கொடுக்க கொடுக்க கடவுள் நம் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். எனவே கொடுப்பதற்கு தயங்கவே தேவையில்லை. அது சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல, தொடர்ந்து வருகிற அத்தனை நாட்களிலுமே இன்னும் அதிகமாக அபரிதமாக கொடுக்கிற போது கடவுள் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக 20ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் புனிதராக இருப்பவர் புனித மேக்சிமிலியன் கோல்பே. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அவருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஒரு அற்புதமான புனிதர். தன் வாழ்வை அடுத்தவருக்காக கொடுக்கிறார். ஜூலை மாதம் 1941ஆம் ஆண்டு இவர் எல்லோரையுமே அந்த வேத கலாபனை கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல வைத்து அடைத்து வைக்கிறார்கள். அப்பொழுது அந்த முகாமில் இருந்து ஒரு மனிதர் மட்டும் தப்பி ஓட முயற்சி எடுக்கிறான். தப்பி ஓடுவதற்கு தண்டனையாக 10 நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய வாழ்வை அழிப்பது அல்லது அவர்கள் இறக்க வேண்டும் என்கின்ற ஒரு தண்டனையை கொடுக்கிறார்கள். அதில் ஒரு மனிதன் கதறி அழுது என்னை எப்படியாவது விட்டுவிடுங்கள் என்று வேண்டிய போது இந்த புனிதர் நான் உனக்காக மறிக்கிறேன் என்று வந்து தன்னுடைய வாழ்வை கொடுக்கிறார். ஏறக்குறைய 2 வாரங்கள் அவர்களை ஒரு பதுங்கு குழியிலே அடைத்து வைக்கிறார்கள். உணவு இல்லை, வெளிச்சம் இல்லை, அவர்களுக்கு போதிய வசதி இல்லாமல் இருந்து 2 வாரங்கள் முடிகிறது. அப்பொழுது காவலாளிகளை அனுப்பி இவர்கள் இருக்கிறார்களா அல்லது இறந்து விட்டார்கள் என்று பார்க்கிற போது அவர்கள் இருந்த இடம் ஒளிமயமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்திய இடமாக இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவங்க அத்தனை பேருக்குமே விஷ ஊசியை விட்டு அவர்களை அழித்து விடுகிறார்கள். இந்த மனிதன் அடுத்தவன் வாழ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வை கொடுத்த ஒரு அற்புதமான புனிதர் புனித மேக்சிமிலியன் கோல்பே. அன்புக்கு எவ்வளவு கொடுப்பதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. கிறிஸ்து நாம் வாழ தன்னை கொடுத்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது நாம் வாசிக்கின்றோம். ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டே வந்தேன் என்று சொல்லி தன்னையே கையளித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மனம் வந்து கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இந்த கொடுப்பதற்கான இந்த பயணத்தில நாம் நுழைய இருக்கிறோம். நாளையிலிருந்து நாம் தவக்காலம் என்கின்ற ஒரு புனிதமான காலத்தில் நுழைய இருக்கிறோம். காலங்களை பற்றி பார்க்கிற போது வரலாற்றிலே காலங்களை குரோனோஸ் என்று அழைப்பார்கள். குரோனோஸ் என்றால் இந்த நாட்கள், நேரம், நிமிடங்கள் இவற்றைதான் குரோனோஸ் என்று சொல்வார்கள். ஆனால் இன்னொரு அற்புதமான வார்த்தை கெய்ரோஸ். கெய்ரோஸ் என்றால் ஆண்டவரின் அருள் தரும் காலம், ஆண்டவரின் அற்புதமான ஆசீர்வாதம், கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் உணர்கின்ற நேரம் தான் இந்த கெய்ரோஸ். எனவே இந்த தவ காலம் முழுவதும் மீட்பின் காலமாக, அருளின் காலமாக, ஆசீர்வாதத்தின் காலமாக நாம் அதை மாற்றிக்கொள்ள நம்மையே முழுமையாக கொடுப்போம். நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் ஆண்டெடுத்து ஒப்பு கொடுப்போம். இதைதான் நம்முடைய திருத்தந்தை இந்த தவ காலத்தின் செய்தியாக ஒரு அற்புதமான செய்தி சொல்லுகிறார். 3 செய்திகள் மட்டும்தான். முதலாவதாக இந்த 40 நாள் ஒரு பயணம். இந்த பயணத்தில மனமாற்றத்திற்கான முயற்சியை நாம் எல்லோரும் எடுக்க வேண்டும். எவ்வாறு இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனையிலிருந்து மீட்பை பெற்றுக் கொண்டது போல, பாவத்திலிருந்து ஒரு புதிய வாழ்வை பெற்றுக் கொண்டது போல, இந்த 40 நாள் தவக்கால பயணம் உங்கள் எல்லோருக்கும், நம் எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் காலமாக மாற வேண்டும். பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்தை அந்த மக்கள் பெற்றுக் கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தையும் அருள்வரங்களையும் நிறைவாக பெற்றுக் கொள்கிற தருணமாக இந்த பயணம் இருக்க வேண்டும். எனவே இந்த பயணத்தில நாம் எல்லோருமே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணம் செய்ய வேண்டும் என்று அழைக்கிறார். இந்த பயணத்தில இரண்டாவதாக நாம் இணைந்து பயணம் செய்ய வேண்டும். தனிநபராக அல்ல. கிறிஸ்துவ வாழ்வு என்பது தனியாக செல்வதல்ல, மாறாக யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிப்பது போல, தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களா என்ற அற்புதமான வார்த்தைக்கு ஏற்ப இணைந்து செயல்படுவது. எனவேதான் மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 20வது வசனம் நாம் வாசிக்கின்றோம். எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் பிரசன்னமாக இருக்கிறாக. கிறிஸ்துவ வாழ்வு என்பது இணைந்து இறைவனின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வது. எனவேதான் தந்தை, மகன், தூய ஆவி என்கின்ற ஒரே கடவுள் 3 ஆட்களாக இணைந்திருப்பதை நாம் விசுவசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால் குடும்பமாக, அன்பியமாக, பங்காக, மறை மாவட்டமாக இணைந்து இந்த எதிர்நோக்கின் திருப்பயணத்தில நாம் பங்கெடுக்க நம்முடைய திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். 3ஆவதாக இந்த திருப்பயணம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற பயணமாக,
விடுதலை கொடுக்கிற பயணமாக மாற வேண்டும் என்றால் நாம் ஒருவர் மற்றவரை நம்முடைய ஜெபத்தினால் தாங்க வேண்டும். ஆக பிரியமான பிள்ளைகளை, இந்த தபக்காலம் ஒரு ஆசீர்வாதத்தின் காலம். இந்த அற்புதமான புனிதமான பயணத்தில இணைந்து பயணிப்போம். இறைவனுடைய மேலான கிருபையை, அன்பை அனுபவிப்போம். அதற்கான அருளையும் ஆற்றலையும் வேண்டி இந்த கல்வாரி பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். நம் அனைவரும் எழுந்திருப்போம். அருமையான நல்ல நாளிலே நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, பலவிதமான தேவைகளோடு நம்முடைய திருத்தலத்தை நாம் அண்டி வந்திருக்கிறோம். நம்முடைய பாதுகாவல் வழியாக நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டுடைய பாதத்தில் எடுத்துரைப்போம். நம்முடைய பதிலுரை: புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மேல் ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு வழிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளப்பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவரையில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு புனித சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை அருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியா இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் இந்த 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத துவங்க இருக்கிறார்கள். தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிற அத்துணை பேருக்காக ஜெபிப்போம். பிள்ளைகள் அனைவரும் நல்ல உடல் சுகத்தோடு படித்த யாவற்றையும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு எந்த விதமான பதற்றம் இல்லாமல் தேர்வுகளை எதிர்கொள்ளவும் நல்ல மதிப்பெண்களை பெறவும் நேரத்தை வீணடிக்காமல் இந்த குறிப்பிட்ட அந்த தேர்வு நாட்களை தங்களை முழுமையாய் ஈடுபடுத்தி கொண்டு நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியும் தந்து உழைப்பின் பயனை அறுப்பதற்கான அருளை தரும்படியாகும் அவளுக்கு வளமான எதிர்காலத்தை தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். உந்தன் பாதம்
அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதரின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாரின் நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க நீர் அருள் புரிகின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் எங்களை பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்ற கூழியம் புரிய தகுந்த விலனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இந்த நாளுக்காய் நன்றி செல்வோம். இந்த மாதத்துடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே நம்மில் அநேகர் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு கூட இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாட அத்தனை பேருக்காகும், நம்முடைய ஜெபங்கள் கேட்ட யாவருக்காகும், பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காகும், நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய தனிப்பட்ட பெண்களுக்காகவும் என்றால் உயிர் தெழுவம் என எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகவுடைய ஏற்றுள்ள அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான பொழுது மிக்க மரியாள் ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான பொழுது யோசேப்பு, நாம் நினைவு கூறுகிற புனித காஷ்மீர், நம்முடைய வங்கியின் பாதுகாவலர் புனித அந்தோணியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தீப சகாய், இவ்வுலகிலே முக உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இடை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
தூய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் இணைந்து நம் ஆண்டவரை நோக்கி உருக்கமாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் அளிக்கிற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த ஆண்டவர் நம்மை அன்பு செய்து ஆசீர்வதித்து அருளுக்கு மேல் அருளை கொடுக்கிற அற்புதமான தேவன். இவருடைய அன்பின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். உயிரே
அனைவரும் முழங்கால் படியிடுவோம். கொடியற்பதிலாம் அந்தோணியாருடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமை அவருடைய திருத்தலத்தை, அவருடைய திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். நாம் கேட்டு அநேக காரியங்களை நமக்காக பரிந்து பேசி பெற்று தந்து கொண்டிருக்கிற அவரிடம் நம்பிக்கையோடு அவரை நோக்கிய ஆற்றமிகு மன்றாட்டு ஜெபத்தை நாம் இணைந்து ஜெபிப்போம். இறைவன் இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறைவார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனப்படைத்தவரே, நாம் கேட்ட அநேக காரியங்களை நமக்காக பரிந்து பேசி பெற்று தந்திருக்க நம்முடைய பாதுகாவலர், அவருடைய பாதத்திலே நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் யாவரையும் ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பத்திற்கு தேவையான அமைதி, நிம்மதி, சமாதானம், மகிழ்வு, நிறைவாக தங்க வேண்டும். நம் குடும்பங்களுக்கு அத்தனை பேரும் எல்லா விதமான தீமையிலிருந்தும், நோயிலிருந்தும், வியாதியிலிருந்தும், ஆபத்திலிருந்தும் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். சிறப்பாக கடவுள் நமக்குடையாய் கொடுத்த அற்புதமான குழந்தைகள், அதுவும் குறிப்பாக இந்த நாட்களிலே தேர்வுக்காக தயாரித்து கொண்டிருக்கிற, தேர்வெழுதி கொண்டிருக்கிற, பொது தேர்வெழுதி கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள், இந்த காலத்தில் தேர்வுக்காக தங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபி. பிள்ளைகள் அனைவரும் நல்ல முறையிலே தேர்வை சந்தித்து நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று வளமான எதிர்காலத்தை தரும்படியா என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து நலன்களையும், நம் குடும்பத்தை எதிர்நோக்கி இருக்கிற பல காரியங்களை அவர் நமக்கு அனுகூலமாக்கி தரும்படியாக ஜெபிப்போம். நம் குடும்பத்திலே நடைபெற இருக்கிற இந்த திருமணம் சுபகாரியங்கள், வரன்கள் கிடைக்கவும், நம் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல முறையிலே திருமண வைபவங்கள் நடக்கவும், சில பல காரணங்களால் திருமணமாகி சில ஆண்டுகளாகி குழந்தை பேர் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற, வேதனை விட்டு இருக்கிற அத்தனை பேருக்காக ஜெபிப்போம். அற்புதமான விதத்திலே அவர்களுக்கெல்லாம் பிள்ளைகள் தாய்மை பேர் அடைந்து நல்ல முறையிலே குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய வலிமை தரவும், இதோ கருவுற்று இருக்கிற பெண்கள் தாய்மார்களுக்காக ஜெபிப்போம். பிள்ளைகள் அந்த கருவிலை வளர்ந்து கொண்டிருக்கிற சிசுவையும் தாயும் நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல முறையிலே இந்த குழந்தைகள் வளர்ந்து நல்ல முறையில் இந்த குழந்தைகளை பிரசவிக்கக்கூடிய வல்லமை சக்தியை தரும்படியா என்னுடைய குடும்பத்திலே நாம் எதிர்நோக்கி இருக்கிற வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல், வீடு கட்டுதல், இன்னும் வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு பயணங்கள், இப்படியாக நம்முடைய முன்னெடுப்புகள், முயற்சிகள் அனைத்தும் நமக்கு நலமானதாக தரும்படியாய் என்றாடுவோம். சிறப்பாக இந்த வழக்குகள், நிலுவையுள்ள வழக்குகள் முடிவு பெறவும் வேண்டும் என்று ஜெபிப்போம். நாம் செய்கிற நம்முடைய வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், அதன் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார தேவைகள் தங்குதடையின்றி கிடைக்கவும், பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் அனைவரும் காப்பாற்றப்படவும், கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளவும், போதும் என்ற மனதோடு வாழவும், கொடுக்கக்கூடிய உள்ளத்தை வளர்த்து கொள்ளவும், உழைக்க வேண்டும், உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்ற உன்னதத்தை வளர்த்து கொள்ள அருள் வேண்டுவோம். இன்னும் வியாபாரம் குறித்து, தொழில் குறித்து எடுக்கிற பலவிதமான தீர்மானங்கள், திட்டங்கள், முடிவுகள், முயற்சிகள் அனைத்தையும் திருவினையாக்கி தரும்படியாய் என்றாலும் நம்மில் அநேகர், குறிப்பாக பெரியவர்கள், முதியவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள் என்று பல பேர் பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், வீடுகளில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள், மருந்துகள், மாத்திரைகள் சாப்பிட்டாலும் வலிகள், வேதனைகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அற்புதமான சுகங்களை தந்து அவனை சுகம் தர வேண்டும், நலம் தர வேண்டும் என்று ஆடுவோம். இன்னும் அநேகர் பலவிதமான மன அழுத்தங்கள், மன குழப்பங்கள், மன உளைச்சல்கள், இன்னும் நம்பிக்கையின்மைகள், பயங்கள், அச்சங்கள், கவலைகள், இதனால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்கள், மனதுக்குள்ளே நிம்மதி இழந்தவர்கள், தூக்கத்தை இழந்தவர்கள், நிறைவை இழந்தவர்கள், மகிழ்வை இழந்தவர்களுக்காக ஜெபிப்போம். அத்துணை வேறு உள்ளங்களிலும் அமைதியும், நிம்மதியும், நம்பிக்கையும், நிறைவையும், தூக்கத்தையும் தர வேண்டும் என்றால் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை நம்முடைய பாதுகாவல் பாதத்தில் எடுத்துரைத்து ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம்.
எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதையும். அடியார் நாமுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியையும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனின் புகழேந்தும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். இரண்டாவது பக்கம் ஜெபிப்பமாக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்பு கூறி உமது அருளின் தூய்மையால் கூறி அனுப்பப்பட்ட புனித அந்தோணியாரை அண்டி வந்துள்ள பிள்ளைகளாகிய எங்கள் பெரும் கருணை கண்களை திருப்பியருளும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. நம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீருண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்தும் விடுவித்து மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கரங்களை உயர்த்தி கூடி ஏற்பது நாம் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக என்னாலும் பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் அனைவரும் கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். ஜெபம் முடிந்தவுடன் நற்கருணை ஆராதனை குணமளிக்கும் வழிபாடானது தொடரும். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராக அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் நினைவு நாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.